அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாலும் கூட பெரிதளவில் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும், கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அநேகமாக எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பது தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து சில ஆரோக்கிய குறைபாடுகளை தந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7, 9 ஸ்தானங்களில் விழுவதால் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்குங்க. நண்பர்களால் நிச்சயம் உதவி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கூட்டு தொழில் செய்து வரும் மேசராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் விரும்பிய காரியங்கள் நிறைவேற இருக்கு. அதே போல உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ஸ்தானமான 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் வருமானம் சிக்கல் இல்லாமல் இருக்குங்க. அதே போல கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்காது. சனி ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது உள்ள சாதகமான சூழ்நிலையில் முயற்சித்தால் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4இல் புதன் அமர்ந்திருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதி ஏற்படுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதய நோய் பிரச்சனை உள்ளவர்கள் நோயின் உபாதை சற்று தீவிரமாக இருக்கும் என்பதை அறிவுறுத்தும் பட்சத்தில் அலட்சியம் வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகு இணைந்திருக்கிறாங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவன் அதிகம் மற்றும் என்பது ஆன்றோருடைய வாக்கு. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் கவலையும் ஏற்பட இருக்குது. அதே போல் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது. குரு பகவான் அனுகூலமற்று வலம் வருவதால் களத்திர காமஸ்தானமாகி துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவ இருக்க திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் லாபஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையை பார்ப்பதற்கு அந்நிய நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, வெளியூர் மாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேச ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான
நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை தற்போது நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாம். நிதி நிறுவனங்கள் மற்றும் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு சுட்டி காட்டுதுங்க. அதே போல மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படுத்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. மக்களிடையே புகழ் ஓங்க இருக்கு. செல்வாக்கும் உயரமும் அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபோக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. செல்வாக்கு புகழும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல மேசராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக நீடிக்குது. பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. ஆசிரியர்கள் அதே போல் குடும்பத்தார்கள் ஆகியோருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் விவசாய பணிகளுக்கு அதிகாரம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் கூட சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு கடும் போட்டிகள், விற்பனை நிலையம் அதே போல் லாபத்தையும் தக்க வைத்து கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிவேதனையை ஏற்படுத்தும். இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மேசராசினியர்களுக்கு இந்த அடுத்த நாள் முழுவதுமே அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானையும் வணங்குங்க. வேதனைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் 17 பின்னிறைவு முதல் 20 முற்பகல் வரை வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதும்.